வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெஜிடபிள் ஸ்டூ செய்ய போகிறோம். இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு கையளவு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால், ரெண்டாவது பால். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். ஒரு இன்ச் அளவுக்கு பொடியை நறுக்கின இஞ்சி. 2 பச்சை மிளகாய் கீறினது. முதல்ல இதை லேசாக வதக்கிடலாம். ஒரு 20 செகண்ட் வதங்கினா மட்டும் போதும். இஞ்சியும் பச்சை மிளகாயும் வதங்கிடுச்சு. நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம். இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். ப்ரௌன் கலராக ஆக விட வேண்டாம். ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா ஸ்டூ வெள்ளையாக இருக்காது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம வேக வச்சிருந்த காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க. இது கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி, இது தேவையான அளவு எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த பேஸ்ட்டை காய்கறிகளோட சேர்த்துடலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷம் ஆச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2வது தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது முதல் பாலை ஊற்றி கலந்து விட்டுடலாம். முதல் பால் ஊற்றின பிறகு 1 நிமிஷம் குறைஞ்ச தீயில இருக்கட்டும். நம்மளோட ஸ்டூ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துடணும். இந்த கார்ன்ஃப்ளோர் கரைசலை ஸ்டூவில் ஊற்றிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் கொஞ்சம் கெட்டியாயிரும். கலந்து விட்டவருக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திக்காக இருக்கிறது. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். வெஜிடபிள் ஸ்டூவுக்கு கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக அருமையான சுவையில் பார்க்கவே அழகாக நம்மளோட வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.